வணக்கம். ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் A = அரை பெருக்கல் B பெருக்கல் H. அரை பெருக்கல் B பெருக்கல் Hங்கிறதுல Bங்கிறது அந்த முக்கோணத்தில் அடிப்பக்க அளவை குறிக்கும். Hங்கிறது மேலிருந்து கீழே வரக்கூடிய உயரம் அப்படிங்கிற அளவை குறிக்கும். இப்போ இந்த முக்கோணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தில் இது அடிப்பக்கம், இது உயரம். இப்போ அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கிறதான் கேள்வி. அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கிறணும் 18 சென்டிமீட்டர். உயரம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறணும் H = 12 சென்டிமீட்டர். நேரடியான கணக்குங்கிறதுனால பரப்பளவு A = அரை பெருக்கல் B பெருக்கல் H. Bனுடைய அளவு Hனுடைய அளவு எழுதிடுறோம். B 18, H 12. இதனுடைய கணக்கீடு என்ன? இந்த இரண்டு எண்களையும் பெருக்கல் செய்து வர்ற விடையை 2ஆல் வகுக்கணும். இதை தான் அடிப்படையாக நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இதில் இரட்டைப்படை எண் இருந்தால் இந்த ரெண்டை நேரடியாக அடித்து கொடுத்து செஞ்சிடலாம். ஒருவேளை இது ரெண்டுமே ஒற்றைப்படை எண்களாக இருந்தது அப்படின்னா பெருக்கிட்டு 2ஆல் வகுக்கணும். இதை மட்டும் நல்லா மனசில் பதிஞ்சு வச்சுக்கிறோங்க. இரட்டைப்படை எண்கள் இருந்தால் 2ஆவது வாய்ப்பாடு சொல்லி அடித்து சுருக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிட்டு என்ன அமைப்பு வருகிறதோ அதை 2ஆல் வகுக்கணும். இப்போ இங்கே 18 இருக்குது, 2ஆல் அடிச்சிடலாம். 1 2 2 9 2 18. அதாவது அடித்து கொடுக்குறதுன்னா வகுத்து சுருக்கிறோம்னு அர்த்தம். 1 2 9 2 18ங்கிற அந்த 2 பொதுக்காரணியை நீக்கிட்டோம். அப்போ 9ஐயும் 12ஐயும் பெருக்கும்போது 108. வேறு ஒருத்தர் இந்த 2ஐயும் 12ஐயும் அடிக்கலாமா சார்னா அடிச்சுக்கலாம். 1 2 6 12, பிறகு 18ஐயும் அந்த வந்திருந்த 6ஐயும் பெருக்கணும்னாலும் அந்த விடை தான் வரும். 18ஐயும் 12ஐயும் பெருக்கிட்டு ஒருத்தர் 2ஆல் வகுத்தாலும் இது 108ங்கிற அமைப்பில் தான் வரும். இந்த 108 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது என்னுடைய விடை. வாழ்த்துகள்.